சொல்லுங்க, எதுக்கு பார்க்க வந்தீங்க? நான் வந்து தைராய்டுக்காக நான் வந்தேங்க. எங்க அக்கா சொல்லி தான் நான் வந்தேன். நான் இங்க வரும்போது எனக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருந்துச்சு. பீரியட் வந்து இர்ரெகுலரா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் கம்மியா இருக்கு. பீரியட் வந்து எனக்கு 15 டேஸ்ல வரும். இப்போ எனக்கு ஒரு 5 டேஸ்ல வந்திருக்கு. ரெண்டாவது இந்த வீக்கம் வந்து எனக்கே தெரியுது. நான் முன்னாடி தொண்டை கிட்ட அந்த வீக்கம் வந்து நான் கையை வச்சு பார்த்துட்டே இருப்பேன். என் பொண்ணே சொல்றான், அம்மா உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குமா அப்படின்னு அவளே சொல்றாங்க. இப்போ ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு? இது 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. இதுக்குனால உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்? சிம்டம்ஸ்னா தூக்கம் வராம இருக்கும். ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு. பீரியட் வந்து இர்ரெகுலரா இருந்துச்சு. எச்சி முழுங்கையில எல்லாம் இங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் பெயின் ஏதாவது இருந்துச்சா? அந்த மாதிரி பெயின்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் யாரா பார்த்தாலே உங்களுக்கு கேக்குற அளவுக்கு விசிபிளா இருந்துச்சு. அவ்வளவுதான். எனக்கு அந்த ஸ்வெல்லிங் வந்து என்னை விட்டு போயிடணும். அது ஒண்ணுதான். இப்போ இதுக்கு நீங்க வேற எங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? மதுரையில. அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்வெல்லிங் வந்து உங்களை விட்டு நீ போகாது. நாங்க இந்த சைஸ வேணா பெருசாகாம நாங்க பாத்துக்குறோம். ஆனா அது விசிபிளா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மட்டும் தான் பாத்தீங்களா? 4 இயர்ஸா அங்கதான் எடுத்தீங்களா ட்ரீட்மெண்ட்? ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இப்போ நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருக்கீங்க? இங்க 1 மந்த். 1 மந்த்தா எடுக்கிறீங்க. 1 மந்த்ல இவ்வளவு குறையும்னு நினைச்சீங்களா நீங்க? நான் சொல்லும் போது உங்களுக்கு அது எப்படி இதாகும் அப்படிதானே நினைச்சீங்க. பிளஸ் நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வந்தீங்க. உங்க தைராய்டோட சைஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் வரையில கொண்டு வந்தீங்க. நான் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துட்டு திருப்பி நான் எழுதி தரேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போவே உங்களுக்கு பார்க்கல நல்லா அந்த ஸ்வெல்லிங் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்ப தூக்கம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? தூக்கம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இதனால உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகுதா? இப்ப யாராச்சும் பார்த்தா கேக்குறாங்களா? அந்த மாதிரிலாம் யாரும் கேட்கல. எங்க சித்தி கூட வந்தாங்க. பார்த்துட்டு முன்னாடிக்கு எவ்வளவோ குறைஞ்சிருக்கு மீனாட்சி, இன்னொரு டைம் போ கண்டினியூ பண்ணு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் ஓகே தான் மேம். தூக்கம் வருது. எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுன்னா நான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா இது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த மாதிரி இதுவும் என்னை சீக்கிரம் என்னை விட்டு போயிடும்னு எனக்கு ஒரு இப்போ குறைஞ்சதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுல. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க எடுத்ததுல குறையாதது ஒரு 1 மந்த்ல முன்னைக்கு கம்ப்ளீட்டா இன்னும் சரியாகல. ஆனா முன்னைக்கு கொஞ்சம் இந்த இடம் நல்லா உள்ள போயிருந்திருக்கு இல்லையா? உங்க அக்கா கிட்ட சொன்னீங்களா? அவங்கதான் மெயினா உங்களுக்காண்டி, ஏன்னா எஃபர்ட் எடுக்கணும் இல்லையா? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்கதான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சரி பண்ணிருக்கீங்களா மேம், அவங்களுக்கு நான் வீடியோ எல்லாம் சென்ட் பண்ணேன். அவங்க வெளியூர்ல இருந்து வரணும், சோ நீங்க பண்ணிருக்கீங்களா மேம், இது பண்ண முடியுமான்னு அவங்களுக்கு தான் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பிளஸ் நீங்க ஊர்ல இருந்து வர்றீங்கல்ல, வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ½ an hour ஆச்சு வெயிட் பண்ணிருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தான் இல்ல என் சிஸ்டர் தான் வரணும்னு. இந்த காலத்துல அப்படி கேர் எடுக்கணும் இல்லையா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா உங்க அக்கா கிட்ட? சொன்னேன் மேம். அதோட அக்காவும் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷம். சரி வந்துட்டு நீ விடாம வந்துரு, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொன்னா கூட அக்கா கூட திட்டினாங்க. உனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன் மேம், வந்து கண்டினியூ பண்ண சொல்றாங்க, நீ ஏன் அசால்ட்டா இருக்காத, வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதோட தான் கிளம்பி. சரி, ஓகே, தேங்க்யூ.